இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் அவல் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி தூள் பண்ண வெல்லமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு வாணலில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். பாசிப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இதை ஆற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு வாணலில் கழுவுன பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பை வாணலில் தான் வேக வைக்கணும்னு இல்லைங்க, குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் விட்டு எடுத்தாலே நல்லா வெந்து வந்துடுங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வெந்து வரத்துக்குள்ளே 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அது நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 15 நிமிஷத்தில் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துக்கலாங்க. அவல் ரொம்ப லேசாக இருந்துச்சுன்னா வாஷ் பண்ண உடனே சேர்த்துக்கோங்க. அவல் அப்படி திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அவலை சேர்த்ததும் பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். பருப்பும் அவலும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆல்ரெடி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அவல் வேகிறதுக்காக 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது நல்லா வெந்து வரத்துக்குள்ளே நம்ம முந்திரியும் திராட்சையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி வந்ததும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரிக்கு அளவுலாம் இல்லைங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டதும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு திராட்சையும் சேர்த்துக்கோங்க. திராட்சையை சேர்த்ததும் முந்திரியோட திராட்சை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திராட்சை சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இருக்கிற சூட்லேயே திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது ஒரு வாரம் இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது 2 நிமிஷம் போல் நல்லா கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இன்னும் எக்ஸஸாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட அவல் பொங்கல் ரெடி. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுண்டலை நான் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 பச்சை மிளகாவை இது போல் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். வெங்காயம் வதங்கும் போதே இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. மிளகாவை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஒரே நேரத்தில் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
சுண்டலுக்கு உப்பு சேர்த்து வேக வைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால உப்பு சேர்க்கலைங்க. வெங்காயத்தோட சுண்டல் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட சுண்டலும் அவல் பொங்கலும் ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.